ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பூரி மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும், பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை மிளகாய் 2 ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதோட சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் உப்பும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நசுக்கி சேர்த்துருக்கேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா உருளைக்கிழங்குல கோட் ஆகட்டும். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு மசாலா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஆஷிர்வாத் சப்பாத்தி மாவு, இது கடையில் வாங்கினது தான். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சோன்னா சாஃப்டாக இருக்கும் பூரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரி செய்யும் பொழுது நல்லா டைட்டாக பிசையணும், கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். அதே மாதிரி சப்பாத்தி பண்ணும் பொழுது கொஞ்சம் வளவலான்னு இருந்தால் நல்லா வரும். இப்போ நம்ம பூரி செய்கிறதுனால நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் இதை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். பூரி திரட்டும் பொழுது கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டி சுடணும். அப்படி சுட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதனால் ரொம்ப மெலிசாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக நீங்கள் திரட்டலாம். இதே மாதிரி அடுத்து நம்ம திரட்டிக்கலாம். எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். சுடும் பொழுது ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே நம்ம வந்து பூரியை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் காய்ச்சிராம நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இல்லைன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம சுட்டு எடுத்துடலாம் பூரியை. நல்லா புஸ்ஸுன்னு எழும்பி வருது பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான பூரி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.